இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் தமிழர் கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 சண்டை போட்டுக்கிட்டே போனால் இயற்கை வளம் எப்படி பெருகும், விவசாயம் எப்படி வளரும், ஒவ்வொன்றும் அழிஞ்சிக்கிட்டே தானே வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்னை விட நான் நல்லா பேசுவேன், என்னை விட நீ நல்லா பேசுவேன் அப்படின்ற அகங்காரம் நமக்கு வரவே கூடாது இல்லையா? இயற்கையை பற்றின புரிதலை முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. சீமான் அவர்கள் இயற்கையை பற்றின புரிதல், தனித்திறமையை பற்றின புரிதல், அடுத்த தலைமுறை எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், நோய் இல்லாமல் வாழறதுக்கு எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும்ட்டு சீமான் அவர்கள் ரொம்ப விலாவரியாக சொல்லியிருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை வர வைக்காமல் உட்காந்து முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே உட்காந்து என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ நமக்குள்ளே சண்டை வருது, இதுக்கான பிரச்சனைக்கான முடிவு தான் என்ன, டாஸ்மார்க்கால நிறைய உயிர்கள் போதில்லை, பலியாகுது இல்லையா? நான் என்னை பொறுத்தவரை பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க சரக்கால. ஏன்னா மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெண்கள். இதை பற்றின புரிதலை சீமான் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். அங்கே சண்டை வரக்கூடாது. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் அதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கணும். பணத்தையும் தாண்டி நம்மளோட உடம்பு முக்கியம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தால் நைட்டு தூக்கம் வராது, ப்ரெஷர் ஏறும். அவர் மாற்றி இவர் மாற்றி அவர் பேசும்பொழுது பகை தான் வரும். அந்த இடத்துல முதலமைச்சர் அவர்களுக்கும் தூக்கம் போகும், சீமான் அவர்களுக்கும் தூக்கம் போகும், நைட்டு ப்ரெஷர் ஏறும், டென்ஷன் ஏறும். அதை பற்றின யோசனையே அதிகமாகும். எப்போ நான் முதலமைச்சர் ஆகிறது, எப்போ நீ முதலமைச்சர் ஆகிறது, எப்போ இயற்கையை மாற்றுறது. ஒத்துமை வந்தால் தான் மாறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இயற்கையை பற்றின புரிதல். பனைமரம், தென்னை மரம், வேப்ப மரத்தோட மருத்துவ குணம்னா என்ன, இதை பற்றின புரிதலை நம்ம சொல்லி அவருக்கு புரிய வைக்கும்போது தான் அவர் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வருவார். நீ என்னை திட்டினா நான் உன்னை திருப்பி திட்டுவேன்ற அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம பேசும்போது எல்லாமே எதிர்ப்பாக தான் வரும். உணர்வோடு உன்னை சொல்லி புரிய வைக்கும் போது எப்படியாப்பட்ட அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. இந்த புரிதலை தான் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தணும், ஒவ்வொரு மனிதருக்கும். இந்த புரிதலை ஏற்படுத்தாமல் நம்ம பகைச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மொழியும் வளராது, இயற்கையும் நாசமாக போய்கினே போகும், டாஸ்மார்க் மட்டும்தான் வளரும். அந்த டாஸ்மார்க்கால் எவ்வளோ பாதிப்படையுதுன்றது முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சே ஆகணும். அதை என்னை பொறுத்தளவுக்கு டாஸ்மார்க்கை விட வேண்டிய வழியை கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆல்கஹால் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டாஸ்மார்க்கை மூடிடலாம். அதுக்கு பதில் பனங்கற்கண்டு, தென்னங்கற்கண்டு, பனஞ்சாறு, தென்னஞ்சாறு, மாட்டுப்பால், பால்கோவா, சீமான் அவர்கள் சொல்கிற இயற்கை வளத்தில் வர பணம், இதுலேருந்தே நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். டாஸ்மார்க்கில் கிடைக்கிறத விட இயற்கை வளத்தில் அதிகமான பணத்தை ஈட்டலாம் நம்ம. அதனால் இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டை நம்ம தானே அழகாக மாற்றணும், இயற்கை தாயை நம்ம தானே அழகாக பார்த்துக்கணும். நம்ம இயற்கை தாயை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னா இயற்கை நம்மளை நல்லா பார்த்துக்கும், நம்மளை நோய் இல்லாமல் பார்த்துக்கும். ரெண்டு பேரும் ஒத்துமையானாலே மேபி நிறைய ப்ரெஷர் வராது, நிறைய டென்ஷன் வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராது. எல்லாருமே இதை ஏற்றுக்கணும். அதே மாதிரி சீமான் அவர்கள் இயற்கைக்காக நிறைய போராடி இருக்கு.